Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஃபில் டவர் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1, 2, 3, 4 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 5 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 4ல் இந்த மாதிரி 8 லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 சைட்லேயும் ஒரு பூ போடணும். இந்த கார்னரில் 8 பூ போடணும். அதாவது 8 லைன் போடணும். நடுவில் ஒரு மணி பிளாக் கலர் வைக்கணும்னு சொன்னேன். 4 பக்கமும் அந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 5 அளவு எடுத்திருக்கேன். இந்த 4 சைட்லேயும் ஏதாவது ஒரு சைடில் ஒயரை விட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 2 ஒயிட் கலர், 1 பிளாக் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம ஏற்கனவே போட்டோம் அதே தான் 2 பூ போடணும். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 1 மணிலேயே நம்ம ஒரு பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 2 பூ கீழே இதை போட்டோமே இதே போல் தான் போடணும். அப்புறம் 1 பூ ஒயிட் கலரில் போடணும். இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 2 மணி கோக்கணும். 1 ஒயிட் கலர், 1 பிளாக் கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 ஒயிட் கலர், 1 பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ஒயிட் கலர்லேயே ஒரு பூ போடணும். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் போட்டிங்கன்னா தான் அழகாக வரும், டவுட் இல்லாமல் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஏதாவது சொல்கிறது மிஸ் ஆகிடும். அப்புறம் முதல்லேருந்து போட வேண்டி வரும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது 1 பூ இதை போட்டோமே இதே போல் போடணும். அதுக்கடுத்து இந்த மணியை சேர்க்கணும். அப்புறம் 2 மணி கோக்கணும். 1 மணி ஒயிட் கலர், 1 மணி பிளாக் கலர் கோக்கணும். அப்புறம் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். அப்புறம் 1 பூ போடணும். அதுக்கடுத்து இந்த மணியை சேர்க்கணும். இதே போல் லைனாக இதை பார்த்தே போட்டுகிட்டே வாங்க. நடுவில் 1 பூ போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. இதே போல் போட்டுட்டு வாங்க. இந்த ஒரு லைன் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். இந்த ஒரு லைன் இல்லாமல் 5 லைன் போடணும். இந்த லைனோட சேர்த்தோம்னா 6 லைன் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மறக்காமல் இந்த கார்னரில் ஒரு மணி பிளாக் கலர் வச்சுக்கிங்க. கீழே 3 பூ வரும். அதுக்கடுத்து 2 பூ வரும். மேலே 1 பூ வரும்.
இந்த 2 தூணுக்கு நடுவில், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த லைனில் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். சென்ட்ரல் பார்த்திங்கன்னா ஒரு பூ எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. 5 பூ போட்டதும் ஒயர் தேர்ந்துடுச்சு. மறுபடியும் 3 அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 6வது லைனில் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 6 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் நம்ம இப்படி இதை ஃபில் பண்ண போகிறோம். அதாவது இது க்ளோஸ் பண்ண போகிறோம். 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி பிளாக் கலர் கோக்கணும். மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் சென்டரில் ஒரு பூ ஜாயின் பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் ஒரு பூ ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். அதே போல் இங்கே சைடு மணியை சேர்க்கணும். இங்கே 2 மணி சேர்த்தோம் இல்லைங்களா, இங்கே 2 மணி சேர்த்தோமே அதே போல். இப்போது இப்படி திருப்பிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் அதே ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை இந்த பிளாக் கலர் மணி, இந்த ஒயிட் மணி, இது 2த்துலேயும் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மூணு மணி இருக்கும், 1 மணி பிளாக் கலர் கோக்கணும். 1 மணி கோக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 2 லைன் ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இந்த கடைசி லைனில் இந்த பூ போடும்போது இந்த 2 மணி சேர்க்கணும். சென்ட்ரு பூ போடும்போது இந்த 1 மணி சேர்க்கணும். கடைசி பூ போடும்போது இந்த 2 மணி சேர்க்கணும். 3 பூ போடணும். புரியுதான்னு பாருங்கள்.
இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, 1 மணி கோக்கணும். ஆனால் இது உள்ள எல்லாமே பிளாக் கலர் மணி தான், ஞாபகம் வச்சுக்கிங்க. இல்லை, இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது இதே ஒயரில் 1 மணி கோத்துட்டு இந்த 3 மணிலேயே ஒயரை விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். 1 2 3 இந்த 3 மணிலேயே ஒயரை விட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும். இந்த 4 மணிலேயும் நடுவில் ஈஃபில் டவரோட கடைசி தூண் போட போகிறோம். இந்த ஒயரை இந்த 3 மணிலே விட்டு எடுத்தாச்சு. இந்த மணிலையும் குறுக்க விட்டாச்சு. இப்போது இந்த சென்ட்ரு மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கலாம். இந்த மணியில் ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். புரியுதான்னு பாருங்கள். இந்த 4 மணிலேயும் 4 மணி பூ 5 பூ போட போகிறோம். 5 பூ போட்டுட்டு மேலே வந்து உங்கள்கிட்ட எந்த நம்பரில் லாஸ்ட் நம்பர், அதாவது சின்ன சைஸ் மணி வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு 3 மணி கோத்துட்டு நாட் போட்டுருங்க. புரியுதான்னு பாருங்கள். அஞ்சு பூ போடணும். இந்த 4 மணிலேயும் 5 பூ போடணும். 3 லைன் வந்ததும் ஒயர் முடிஞ்சிடுச்சு. நாட் போட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இன்னும் 2 லைன் போடணும். கடைசி பூ போட்டுட்டு நாட் போட்டுடலாம். 5வது லைனில் கடைசி பூ போட்டாச்சு. இப்போது ஒரு சைடு ஒயரை இந்த 2 மணியில் விட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 சைடு ஒயரையும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுட்டு ஒரு சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ஒரு சைடு ஒயரில் 3 மணி 4 mm கோத்துருக்கேன், ஒயிட் கலர். இதில் 1 மணியை விட்டுட்டு இந்த 2 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இதில் 1 மணியை விட்டுட்டு இந்த 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ இந்த கீழே இருக்க ஒயரில் இந்த ஒயரையும் நாட் போட்டுடணும். சென்டராக வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சென்டரில் வரணும். இந்த சைடு 2 மணியில் இந்த சைடு 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்து இங்கே நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போது இங்கே மேலே எண்டில் இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். அதாவது இந்த 3 பூலையும் போட்டுட்டு பிளாக் கலரில் ஒரு பூ போட்டுட்டு இந்த கார்னர் வரும்போது இங்கே போட்டோம் பாருங்கள். அதே போல் ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மறுபடியும் இந்த 3 பூ போடணும். மறுபடியும் ஒரு பூ பிளாக் கலரில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு பூ 3 பூ போடணும். அதே போல் ஒரு லைன் போட்டுக்குங்க. 1.5 அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த 4 சைடும் 5 பூ வர்ற மாதிரி போட்டுக்குங்க. இந்த 3 மணியில் 3 பூ போடணும். இந்த கார்னரில் ஒரு பூ போடணும். ஒரு சைடும் பார்க்க 5 பூ இருக்கும். ஈஃபில் டவர் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி 4 கம்பி ஒரே சைஸில் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இதோட அளவுக்கு வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை கட் பண்ணிவிடுங்க. இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும்
இப்படி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை கட் பண்ணிவிடுங்க. 4 கம்பிலையும் ஒரே அளவாக கட் பண்ணிவிடுங்க. இந்த கட் பண்ண கம்பியை இந்த கார்னரில், அதாவது ஒயிட் கலர் மணி 3 இருக்கும், பிளாக் கலர் 1 மணி இருக்கும், இந்த கார்னரில் விடணும். அப்படியே விட்டு அதுக்கு நேராக இந்த கார்னரில் எடுத்துகிட்டு வரணும். இது தெரியுதா பாருங்கள், இந்த கார்னரில் வரணும். இந்த மாதிரி 4 சைடும் வரணும், அழகாக நிற்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஈஃபில் டவர் அழகாக போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.